என்ன ஃபங்க்ஷன் நடக்கிறதுங்கிறத பற்றி சொல்லலாம். யாரும் கொஞ்சம் பேசாமல் இருப்போம். 4 வேதங்கள் அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டது யஜுர்வேதம். அது 7 காண்டத்தோடு கூடிய யஜுர்வேதம். அதில் 4ஆமத்த காண்டத்தில் வரப்பட்டது ஸ்ரீருத்ரங்கிற மகாமந்திர ஜபம். அதோட மத்தியில் வரதான் நமசிவாயாங்கிற மகாமந்திரம். நமசிவாயாங்கிற மகாமந்திரம் சிவாங்கிற அந்த பதத்தை அந்தர்கதமாக கொண்டது. நமசிவாயாங்கிற மந்திரத்தை சொன்ன அந்த ஸ்ரீருத்ரத்தை 11 ஆவர்த்தி ஜபம் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஷஷ்டியத்த மூர்த்தினா என்ன? இது விஜய வருஷம். 60 வருஷத்துக்கு முன்னாடி இதே விஜய வருஷம் வந்தது. இன்னும் 60 வருஷம் கழிஞ்சு விஜய வருஷம் வரும். எந்த வருஷம் பிறந்தோமோ அந்த வருஷம் திருப்பி ரிப்பீட் ஆகுது 60 வருஷம் கழிச்சு தான். நிறைய பேர் சந்தேகம், ஷஷ்டியத்த மூர்த்தி 60ல் பண்ணணுமா 61ல் பண்ணணுமா? 60ல் தான் பண்ணணும். 61 ஷஷ்டியத்த மூர்த்தி கிடையாது. இந்த விஜய வருஷத்துல இந்த மாதத்துல இந்த மிருகசிரவ நட்சத்திரத்துல தான் அவர் பிறந்தார். 60 வருஷம் கழிச்சு அந்த இது நடத்துறோம். நம்ம ஒரு புருஷாயுசுங்கிறது 120 வருஷம். அதை மத்தியத்தில் வச்சு 60 வருஷம் சொல்லி அவன் வைக்கிறான். ஏன்னா பால்யம் கௌமாரம் யௌவனம் எல்லாம் முடிச்சு அந்த 60ஆமத்த வயசாகும் போது லௌகிகமான காரியங்கள் எல்லாம் முடிச்சு அடுத்த வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போனான். 60லேருந்து 80 வரைக்கும் வானப்பிரஸ்தாசிரமம். இவ்வளவு நாள் இருந்த லௌகிகத்தை திடீர்னு விட்டுவிட்டு சன்னியாசத்துக்கு போக முடியாதுங்கிற காரணத்தினால சன்னியாசத்துக்கு போகிறதுக்கு வேண்டி ஒரு ப்ரொபேஷனரி பீரியட் மாதிரி ஒரு 20 வருஷம் வச்சிருக்கான். அதுதான் 60லேருந்து 80 வரை. 80 கழிஞ்சால் சதாபிஷேகம் பண்ணி சன்னியாசமாகி பூர்ணமாக ஆத்மீகத்தில் இடப்படணும்னு தாற்பயம். அப்படி அந்த ஷஷ்டியத்த மூர்த்தி பண்ணும்போது இந்த ஸ்ரீருத்ர ஆராதனையெல்லாம் பண்ணுறான். ஏன்னா நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருக்கலாம். எந்த பாவம் பண்ணலையே சொல்லுவோம். மத்தியபானம் பாவம், நான் மத்தியமே பானம் பண்ணலையே அப்படின்னா நாம் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம எங்கேருந்து ஈஸ்போர்ட் வரை பஸ்ஸில் போகிறோம், எவனாவத்தம் பிடிச்சவன் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தான்னா அவருடைய சுவாசம் நம்ம மேலே பட்டால் மத்தியபானம் பண்ண பாவம் நம்மளை சேருது சாப்பிடும். இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ பலவிதமான பாவங்கள் நமக்கு உண்டு. அந்த பாவத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி அதை ஆராதனையாக பண்ணுறது தான் நீ காத்தால மகாதேவன், சிவன், ருத்ரன், சங்கரன், நீலரோகிதன், ஈசாரன், விஜயன், தேவதேவன், பகோத்பவன், ஆதித்யாத்ம ருத்ரன் 11 கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி அந்த பரமேஸ்வரனை பூஜை பண்ணி அங்கே அந்த 11 ஆவர்த்தி ஜபம், ஒரு ஆவர்த்தி ஹோமம், 11 பேர் 12 பேர் ஹோமம் பண்ணியிருக்கான். ஹோமம் பண்ணி பரமேஸ்வரன் பிரத்யட்சமாக இருக்கார். எப்படி இருக்காருன்னா இங்கே சொல்லவே வேண்டாம், அழகாக பொம்மை வச்சுருக்கா, அழகாக இருக்காது, நல்ல பிரசன்னமாக இருக்கா. இந்த சமயத்தில் பகவான்கிட்ட எது கேட்டாலும் நம்ம கொடுப்போம்னு தாற்பயம். ஆனால் திடீர்னு பகவான் கேட்டால் பிரத்யட்சமான என்னத்தை கேட்க முடியும்? அதனால் வேத மாதாவே நமக்கு சொல்லிக் கொடுத்தது தான் சமகம் சொல்லி 11 அனுவாகத்தில் இந்த வேதத்தில் எதிர்வேதத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி தகப்பனார்கிட்ட போய் கேட்கறதுக்கு தாயார் சொல்லிக் கொடுக்கணும், அதே மாதிரி வேத மாதாவே நமக்கு சொல்லிக் கொடுத்தது தான் இந்த சமகம் தாற்பயம். முதல் பதமே வாஜஷ்டமே பிரசவஷ்டமே பிரஜதிஷ்டமே பிரதிதிஷ்டமே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பரமேஸ்வரா எனக்கு அன்னத்தை கொடுக்கும். அன்னம்னா சாப்பாடுன்னு மட்டும் கிடையாது. அன்னம்ங்கிறது வயிற்றுக்குள்ள அன்னம் சாப்பாடு. காதுக்கு என்ன அன்னம்னா நல்ல விஷயங்களை கேட்கணும். கண்ணுக்கு என்ன அன்னம்னா நல்ல விஷயங்களை பார்க்கணும். இப்படி பகவத் ஆராதனைக்காக உள்ள எல்லா காரியங்களும் சேர்ந்துக்கு தான் முதல் அனுவாதத்தில் அது வச்சா. இப்படி பகவத் ஆராதனை பண்ணணுமா என்ன பண்ணணும்? சரீரம் நேரம் இருக்கணும். இதுதான் ரொம்ப பிரதானம். அதனால தான் அதில் அஸ்தி நன்னா இருக்கணும். பரோகம் சின்னமே சரீரானிதமேன்னு வருது. எனக்கு நல்ல சரீரத்தை கொடு, சரீரத்தை கைகால்கள் எல்லாம் முழுசாக கொடு. கைகால்களை முழுசாக கொடுத்தா போறாது, உள்ளுக்குள்ள எல்லுக்கெல்லாம் பலத்தை கொடு. எல்லுக்கு பலத்தை கொடுத்தாலும் போறாது, நல்ல சந்திகள்லாம் ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். அப்புறம் எனக்கு கிருஷி செய்யறதுக்கு பூமி வேணும். கிருஷ்ண பச்சஞ்சமே அகிருஷ்ண பச்சஞ்சமே எல்லாம் கிருஷி செய்கிற பூமியாக இருந்தால் வீடு எங்கே கட்டுறது? அதனால் விளநில வல்லாத்த பூமியும் எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை. மாசாஷ்டமி திலாஷ்டமி நிறைய தானியங்கள் எல்லாம் கேட்குறோம். இந்த 347 பதார்த்தங்களை சொல்லி நம்ம இங்கே ஹோமம் பண்ண போகிறோம். இந்த சமர அனுபாகம் தெரிஞ்சவா கூட சொல்லலாம், எல்லாருக்கும் மனசில் தியானம் பண்ணி இந்த பகவானை பிரார்த்தனை பண்ணினா இந்த 347 பதார்த்தங்களும் அவளுக்கு கிடைக்கும்னு தாற்பயம். அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பேசின்னு இருக்கவோ அந்த அட்டென்ஷனை மாற்றவோ செய்தால் என்னென்ன நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அட்டென்ஷன் மாறி போகிறதோ அவ்வளோ தூரம் அந்த வஸ்துக்கள்லாம் நமக்கு நட்டமாகும் தாற்பயம். இது விசேஷமான ஒரு காரியம். இது எங்கேயாவது ஒரு வேள்வி நடக்கும்போது அதுக்கு நம்ம பங்கு கொண்டோம்னா அந்த பலன் நமக்கு கிடைக்கணுங்கிறதுனால தான் தாராஹோம சமயத்தில் எல்லாரும் நிசப்தமாக இருந்து அதை கேட்டுக்கணும்னு வச்சுருக்கான். பகவானுடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி ஷஷ்டியத்த மூர்த்தி, சதாபிஷேகம், பூர்ணாபிஷேகம், கனகாபிஷேகம் எல்லா விதமான காரியங்கள் நடத்துகிற பாக்கியம் பகவான் அனுகிரகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஹரஹர நம பார்வதி பதை.